Welcome to Viji's Web Academy. In this session, we shall see CBSE NCERT Class 2 Hindi Lesson 11 and its exercises. Our sample videos are available at the YouTube channel South to North. Please subscribe to it. You can visit my website www.vijis.co.in. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. Now, let's move on with the lesson. So, the name of the lesson is Tesu Raja Beach Bazaar. So, this Tesu அப்படிங்கிறது ஒரு பெயர். Okay, it is a name. Tesu Raja is a name. Okay, Raja name Tesu. Let us keep it like that. Okay, so Tesu Raja வந்து பீச் அப்படின்னா இன் பிட்வீன் அர்த்தம், நடுவில்னு அர்த்தம். பாசார்னு இந்த வேர்டை படிக்கணும். இது ஜாக்கு கீழே இங்கே டாட் இருக்கிறதுனால நம்ம ஜான்னு படிக்காம அதுக்கு ஜா சவுண்டு கொடுத்து படிக்கணும். அப்போ இந்த வேர்டை நம்ம பாசார்னு தான் படிக்கணும், பாஜார்னு படிக்கக்கூடாது. ஓகே, பாசார் அப்படின்னா மார்க்கெட். பாசார் மீன்ஸ் மார்க்கெட். So, Tesu Raja is in the midst of the market. Tesu Raja வந்து மார்க்கெட்க்கு நடுவில் இருக்காரு. Okay, so let us read this poem. Tesu Raja beach bazaar खड़े हुए ले रहे अनार. So, Tesu Raja, where he is standing amidst the மார்க்கெட் பிளேஸ். டேசு ராஜா வந்து மார்க்கெட்டுக்கு நடுவில் நிற்கிறாரு. கடே ஹுயே, கடே மீன்ஸ் ஹீ இஸ் ஸ்டாண்டிங். கடே ஹுயே மீன்ஸ் ஹீ இஸ் ஸ்டாண்டிங் அமிட்ஸ்ட் த மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட்டுக்கு நடுவில் நின்றுட்டு என்ன வாங்கிட்டு இருக்காரு? லே மீன்ஸ் ஹீ இஸ் கெட்டிங் சம்திங். வாட் இஸ் கெட்டிங்? ஹீ இஸ் கெட்டிங் அனார். Anar means pomegranate. He has gone to the marketplace to get what? To get pomegranates. மாதுளை முத்துக்கள், மாதுளம் பழம் வாங்கிறதுக்காக மார்க்கெட்டுக்கு நடுவில் போய் நின்றுட்டு இருக்கார். ஓகே, then he is getting the pomegranates. इस अनार में कितने दाने जितने हो कंबल में खाने. So, is anar. So, he is taking one pomegranate in his hand. Okay. So, அவர் கையில் ஒரு pomegranate எடுத்துட்டு அதை எடுத்துட்டு என்ன கேட்குறாருனா, இந்த pomegranate-ல கித்தனே அப்படின்னா எவ்வளவு, how many-னு அர்த்தம். ஓகே, how many seeds. தானே means seeds. So, how many seeds are there in this pomegranate? முத்துக்களாக இருக்கும் இல்லையா மாதுளம் பழத்துக்குள்ளார. ஸோ எவ்வளவு சீட்ஸ் இருக்கு உள்ள அப்படின்னு குவெஸ்டின் கேட்டுக்கிட்டு ஆன்சர் அவரே சொல்லிக்கிறாரு. என்ன ஆன்சர் அப்படின்னா, ஜித்னே ஹோ, ஸோ மெனி சீட்ஸ் வில் பி தேர் லைக் ஹீ இஸ் கம்பேரிங். இந்த போயம் ஃபுல்லாத்துலேயும் வந்து ஒன்று கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஓகே, ஸோ எவ்வளவு கம்பல் அப்படின்னா வந்து கம்பளி போத்திக்குவோம் இல்லையா நம்மளோட குளிர்காலத்தில். we will be having a thick blanket, கம்பளின்னு சொல்லுவோம். ஸோ கம்பளி வந்து எதில் மேடாக இருக்கும்? it will be made of wool. ஓகே, ஸோ wool அப்படின்னா நம்ம அந்த ஸ்வெட்டர் கம்பளி எல்லாமே அந்த ஷீப்போட அந்த மேலே உள் இருக்கும் இல்லையா அதில் தான் மேடாக இருக்கும். ஸோ ஒரு கம்பளியில் எவ்வளவு உல்ஸ் இருக்கோ அவ்வளவு மாதுளம் பழத்துக்குள்ளார அந்த சீட்ஸ் இருக்கு அப்படின்னு அவரே கம்பேர் பண்ணிக்கிறாரு. ஓகே, ஜித்னே ஹோ கம்பல் மே खाने மீன்ஸ் த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் வூல்ஸ் இன் த பிளாங்கெட். ஓகே, ஸோ ஒரு கம்பளியில் எவ்வளவு நீளத்துக்கு அந்த உள் இருக்கோ அவ்வளவு மாதுளை முத்துக்கள் ஒரு மாதுளம் பழத்துக்குள்ளார இருக்கு. கிளியர்? லெட்ஸ் ரீட் இட் ஒன்ஸ் அகெயின். Tesu Raja beach bazaar खड़े हुए ले रहे अनार. इस
अनार में कितने दाने जितने हो कंबल में खाने. Over? Fine. Now let's go to the next page. कितने हैं कंबल में खाने भेड़ भला क्यों लगी बताने. So now he compared the pomegranate grains or the seeds with the wools இல்லையா. ஸோ இப்போ அடுத்தது வந்து அந்த உள் அந்த கம்பளியில் எவ்வளவு உள் இருக்கும். ஓகே, கித்தனே है कितने means how much कंबल में खाने how much threads of wool will be there in the blanket. That is the question. So whom we should ask? அந்த உள்ள கொடுத்த அந்த ஷீப்புக்கு தான் தெரியும். அப்போ பேட் அப்படின்னா ஷீப். ஓகே, பேட். இந்த டாக்கு கீழே இப்படி ஒரு டாட் இருக்கு இல்லையா, இது ஏன் வைக்கிறோம் அப்படின்னா இந்த டா வந்துட்டு செகண்ட் பிளேஸ் ஆஃப் த வேர்டில் செகண்ட் பிளேஸ் ஆர் தேர்ட் பிளேஸ் 3 letter வேர்ட்னா தேர்ட் பிளேஸில் இந்த டா வந்துச்சு அப்படின்னா then you have to keep the dot. That's it. Okay. So bed bala kyun lagi batane. So I should go and ask the sheep which gave the wool. Okay. And இந்த உள் வந்து எந்த ஷீப் கிட்ட இருந்து வந்துச்சோ அந்த ஷீப் கிட்ட போய் கேட்டால் அந்த ஷீப் சொல்லும் எவ்வளவு உள் கொடுத்துச்சு அப்படின்னு அது சொல்லும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க எப்படி கம்பேர் பண்றாங்கன்னு. एक झुंड में भेड़ें कितनी एक पेड़ पर पत्ती जितनी. now he has to find the sheep இல்லையா. இப்போ அந்த ஷீப் வந்து தனியாக இருக்காது. எப்போதுமே ஷீப்பு, கோட்டு, கவுஸு இது எல்லாமே வந்து ஒரு குரூப்பாக ஒரு ஹர்டு இல்லை ஃப்ளாக்ஸ் ஆஃப் ஷீப்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு கூட்டமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் வந்து ஜுண்டுன்னு மீனிங். ஜூ இண்ட் ஜுண்ட் மீன்ஸ் இட்ஸ் அ ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ். ஒரு ஆட்டுக்கூட்டம், செம்மறி ஆட்டுக்கூட்டம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். ஏக் அப்படின்னா ஒன். ஓகே, ஏக் ஜுண்டு மே. இப்போ ஒரு ஜுண்டு அப்படின்னா க்ரௌடு இல்லை ஃப்ளாக்குன்னு சொல்லுவோம். ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும். பேடேங் கித்தனி. ஸோ ஹவு மெனி ஷீப்ஸ் வில் பி தேர் இன் ஒன் ஃப்ளாக் ஆர் இன் ஒன் குரூப் ஆஃப் ஷீப்ஸ். that many. What he's comparing here, that many wool threads are there in the kambal. And அது கூட எது கம்பேர் பண்ணாங்க ப்ரீவியஸ் ஸ்லைடில், that many grains or the seeds in the pomegranate. அந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்படியே கம்பேர் பண்ணிட்டு வராரு. ஸோ இப்போ ஒரு ஃப்ளாக் ஆஃப் ஷீப்ஸ்குள்ளார எத்தனை ஷீப்ஸ் இருக்கும் அதுதான் கொஸ்டின். நீங்கள் ஹவு மெனி ஷீப்ஸ் வில் பி தேர் இன் ஒன் ஃப்ளாக் ஆஃப் ஷீப். அப்போ ஏக் பேடு பர். ஏக் அப்படின்னா ஒன்று, பேடு அப்படின்னா மரம். ஒரு மரத்தில் இஃப் யூ டேக் ஒன் ட்ரீ, ஹவு மெனி லீவ்ஸ் வில் பி தேர், that many sheeps will be there in one flock of sheep. ஓகே, ஸோ ஒரு மரத்தில் பத்தி அப்படின்னா இலைகள், லீவ்ஸ். ஓகே, ஸோ ஒரு மரத்தில் நிறைய இலைகள் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இலைகளெல்லாம் நம்ம ஜித்தினி அப்படின்னா இஃப் யூ கவுண்ட், அந்த இலைகளெல்லாம் நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நம்பர் கிடைக்கும் இல்லையா. அந்த அளவுக்கு ஷீப்ஸ் வந்து ஒரு குரூப் ஆஃப் ஷீப்ஸ்குள்ளார இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் ரீட் திஸ் ஒன்ஸ் அகெயின். कितने हैं कंबल में खाने बेड भला क्यों लगी बताने. एक झुंड में भेड़ें कितनी एक पेड़ पर पत्ती जितनी. Okay, clear? So now goes the next question. एक पेड़ पर कितने पत्ते जितने गोपी के घर लत्ते. गोपी के घर लत्ते कितने कलकत्ते में कुत्ते जितने. Okay, now let us see the meaning of this. இப்போ
ஒரு மரத்துல एक पेड़ पर ஒரு மரத்துல எவ்வளவு இலைகள் இருக்கும் कितने पेड़ पत्ते okay पत्ते means leaves so how many leaves will be there in one tree now that is being compared with जितने means that many जितने गोपी के घर लत्ते so in the house of கோபி கேகர் கோபி அப்படின்னா கோபியர்கள் சொல்லலாம் இல்லையா ஸோ கோபி அவங்களோட வீட்டில் லத்தே அப்படின்னா ரேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ரேக்ஸ் அப்படின்னா பீசஸ் ஆஃப் clothes that is torn from a larger piece of cloth ஓகே ஒரு பெரிய துணியிலிருந்து சின்ன சின்ன துணிகளாக கிழிச்சு வச்சுருப்போம் இல்லையா பழைய துணிகள் மாதிரி ஸோ அந்த மாதிரி எவ்வளவு லத்தே இருக்கோ ஒரு கோபி வீட்டில் அவ்வளவு இலைகள் வந்து அந்த மரத்தில் இருக்கும் ஜித்னே கோபி கேகர் லத்தே ஓகே நவ் த क्वेश्चन इज गोपी के घर लत्ते कितने so how many rags of clothes are there in the house of gopi okay so எவ்வளவு அந்த துணிகள் இருக்கும் கோபி வீட்டில் that is compared with கல்கத்தால குத்தே ஜித்னே குத்தே மீன்ஸ் டாக்ஸ் நாய் ஓகே ஸோ கல்கத்தால எவ்வளவு டாக்ஸ் இருக்குமோ அவ்வளவு க்ளோத்ஸ் வந்து அந்த ரேக்ஸ் ஆஃப் க்ளோத்ஸ் வந்து கோபியர்கள் வீட்டில் இருக்கும் ஓகே நவ் லெட் அஸ் ரீட் இட் அகெயின் एक पेड़ पर कितने पत्ते जितने गोपी के घर लत्ते गोपी के घर लत्ते कितने कलकत्ते में कुत्ते जितने ओके இப்போ அடுத்தது பார்க்கலாம் 20,23,000 दाने वाला एक अनार टेसो राजा कहीं पुकार लावो मुझको दे दो चार now he found out the answer see the answer 20 means 20 okay lakh means lakh LAKH okay 20 lakh and 23 so 23 means 23 23 அப்படினா 23 hazar means 1000 so I'll put 3 zeros so 20 lakh 23,000 seeds are there dane means seeds are there in one pomegranate the poem goes like this okay so 20,23,000 दाने वाला एक अनार so in one pomegranate how many seeds are there எவ்வளவு மாதுளை முத்துக்கள் இருக்கு 20,23,000 okay टेसु राजा कहीं पुकार so टेसु राजा found out okay then what he is telling लावो मुझको दे okay give me எனக்கு குடு okay bring and give me मुझको दे दो चार give me दो चार means दो means two चार means four okay दो चार so finally he got the pomegranates okay now let us read this again 20,23,000 दाने वाले एक अनार टेसु राजा कहीं पुकार लावो मुझको दे दो चार okay fine so I think you understood all the word meanings now let us go to the book back exercises गिनत unगिनत गिनत means countable you can count unगिनत means when you add add பண்ணும்போது add பண்ணும்போது அது வந்து uncountable okay so कुछ चीजें ऐसी होती है few things are like such a way जिन्हें गिना जा सकता है
that is countable இல்லையா? இப்போ ஒரு ஆரஞ்சு பழத்தை உரிச்சிங்கன்னா அதில் எவ்வளவு சுளைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். और कुछ चीज़ें तो को नहीं and few things are uncountable like the seeds in the pomegranate. It is not countable. Okay. जिन चीज़ों को गिन सकती है हो, so whichever things you are able to count. गिन அப்படின்னா count பண்ணுறது. ஓகே, எந்தெந்த பொருட்கள் எல்லாம் உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமோ उनके आगे हाँ लिखो. Then you have to put हाँ in that place. जिन्हें नहीं गिन सकती, which you are not able to count, उनके आगे in front of that you have to put नहीं. Okay, now let us see. कंबल के खाने, கம்பளியில் இருக்கக்கூடிய அந்த த்ரெட்ஸ் ஆஃப் உல், நூலை வந்து உள்ளன் த்ரெட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது இல்லையா? ஸோ புட் நஹி, நோ. ஓகே. சிர் கே பால், சிர் அப்படின்னா தலை, பால் அப்படின்னா முடி. தலையில் இருக்க முடியை கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியாது, நோ. ஸோ புட் நஹி. घर के लोग, घर means house, log means people. You can count the people in your house, isn't it? Yes, so put yes. Yes means हाँ. Okay. चींटी के पैर, चींटी means ant, पैर means leg. So can you count leg of one ant? Of course you can count. So put yes. कमीज के बटन, कमीज means shirt or dress, button means the buttons in that shirt. Yes, of course it is countable, so put हाँ. Okay. पेड़ के पत्ते, पेड़ means tree, पत्ते means leaves. Can you count the leaves in a tree? Definitely not. So put नहीं. Okay. आसमान के तारे, तारे means stars, ஆஸ்மான் மீன்ஸ் ஸ்கை, வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை உங்களால் எண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஸோ புட் நஹி. ஓகே. நெக்ஸ்ட், காப்பி கே பன்னே, பன்னே மீன்ஸ் பேஜஸ் இன் யுவர் காப்பி, காப்பி மீன்ஸ் நோட்புக். அஃப்கோர்ஸ் யூ கேன் கவுண்ட் இட், இட் இஸ் கவுண்டபிள். ஸோ புட் ஹா. ஓகே. अपने कपड़े, your clothes, is it countable? Yes, you can count how many clothes you have, isn't it, in from your almirah. So put yes. हाँ. School के बच्चे, बच्चे means children, school. So ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகள், children கவுண்ட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கவுண்ட் பண்ணலாம் இல்லையா? So again put yes. Clear? Next, kavi ban jao tum. Kavi means poet. Now you are going to become a poet. Who is a poet? The one who writes poems. नीचे दी गई कविता को ध्यान से पढ़ो. நீச்சேனா கீழே கொடுத்துருக்க இந்த பாக்ஸில் இருக்க போயமை நீங்கள் படிக்கணும். ஸோ நம்ம படிக்கலாம். एक पेड़ पर कितने पत्ते, जितने गोपी के घर लत्ते. गोपी के घर लत्ते कितने, कलकत्ते में कुत्ते जितने. Okay, so this we saw in the lesson itself. இல்லையா? இப்போ अब तुम कविता को आगे बढ़कर लिखने की कोशिश करो. Now you try to write the next 2 lines of the poem by yourself. ஸோ அப்போ நம்ம அடுத்த லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்? பிஃபோர் லைன்லேருந்து எடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? அப்போ கல்கத்தா மே குத்தே கித்னே. ஸோ ஹவு மெனி டாக்ஸ் ஆர் தேர் இன் கல்கத்தா? மேரே சிர் மே பால் ஹே ஜித்னே. ஸோ மேரே சிர் என்னோட தலையில், பால் அப்படின்னா முடி. ஸோ ஹவு மெனி hairs are there in my head, that many dogs are there in Kolkata. Like that you can write it. Okay, you can write your own, no problem. Now next, tumhara andaza. Under this topic let us see. This box la kuduthirukkiradhu nama poem laye paathom. 20,23,000. 20 means 20, 20 lakh and
23 means 23, हजार means 1000. தானே வாலா அவ்வளவு முத்துக்கள் அவ்வளவு சீட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பொமோகிரானேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம். क्या सचमुच अनार में इतने दाने होते हैं? So really does one pomegranate contain so many seeds? Yes, no, definitely not, isn't it? So अंदाजे से बताओ एक अनार में कितने दाने होते हैं. So in one pomegranate how much or how many seeds will be there? So एक अनार में so ஒரு பொமோகிரானட்ல லக்பக் அப்படின்னா approximately ஏறத்தாழ you can find 200 seeds in it. மாதுளை முத்துக்கள் வந்து ஒரு 200 அதில் இருக்கும். 200 दाने 200 दाने होते होंगे. ओके. एक मटर में कितने दाने होते हैं? ஸோ மட்டர் அப்படின்னா பட்டாணி. பட்டாணி வந்து ஒரு ஸ்கின்குள்ளே தான் இருக்கும் இல்லையா? ஸோ இட் வில் பி லைக் திஸ் அண்ட் யூ வில் ஹாவ் லைக் திஸ் மட்டர் இன் இட் பீஸ். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. உள்ள உரிச்சு எடுப்பாங்க உள்ளேருந்து. ஸோ ஏக் மட்டர் மே ஒரு பீஸ்குள்ளார கித்தனே தானே எவ்வளவு சீட்ஸ் இருக்கும்? ஸோ ஏக் மட்டர் மே ஒரு பட்டாணிக்குள்ளார அப்ராக்சிமேட்லி ஏறத்தாழ அப்படின்னு சொல்லுவோம் லக்பக் 6 to 8 seeds will be there. See how much I have drawn. 1 2 3 4 5 6 7. Okay, so like this how many seeds will be there in one piece? Approximately 6 to 8 seeds depending on the size of the seeds. ஒரு சிலதுல 3 கூட இருக்கலாம். பெருசா இருந்தா 3 4 தான் இருக்கும். ஓகே. அடுத்த क्वेश्चन एक भुट्टे में कितने दाने होते होंगे? एक भुट्टे भुट्टे அப்படின்னா கார்ன் மக்காசோளம் இருக்கு இல்லையா? ஸ்வீட் கார்ன்லாம் சாப்பிட்ருப்பீங்களே, அதில் வந்து எவ்வளவு கிரெயின்ஸ் இருக்கும்? कितने दाने होते होंगे? So एक भुट्टे में in one sweet corn or normal corn there will be approximately लगभग 200 दाने होते होंगे. So approximately 200. We don't usually count all those things, isn't it? Okay. Next, एक मूंगफली में कितने दाने होते होंगे? एक मूंगफली. मूंगफली means peanut or groundnut. வேர்க்கடலை சொல்கிறோம் இல்லையா? அது வந்து ஸ்கின்குள்ளே இருக்கும். You might have eaten like this. இப்படி இருக்கும். உள்ளே வந்து ஒரு 2 இருக்கும். 2 மேக்ஸிமம் 2 தான் இருக்கும். இல்லை சம்டைம்ஸ் 3 கூட வரலாம் இல்லையா? ஸோ அந்த மல்லாட்டை பயிருன்னு கூட சொல்லுவாங்க. வேர்க்கடலை இருக்கும் இல்லையா? தோலோடு இருக்கிற அந்த வேர்க்கடலை இருக்குல்ல, ஸோ அதுக்குள்ளார கித்தனே தானே ஹவு மெனி கிரெயின்ஸ் வில் பி தேர்? ஸோ ஏக் மூங்கஃபலி மே 2 से 3 दाने होते हैं. So you can find 2 to 3 seeds, peanuts inside this groundnut peanut. Okay. मौका मिलने पर, that is if you get a chance, ज़रूर जांच करना कि तुम्हारा अंदाज़ा कितना सही है. So if you get a chance when you eat sweet corn next time, just try to count and see whether you told that 200 approximately sweet corns will be there is correct or not. Okay. Next, Haat Bazaar. Under this topic, let us read the question. Tesur Raja बाजार अनार लेने गए थे. So Tesur Raja went to the bazaar. Bazaar means market. மார்க்கெட்டுக்கு டேசூர் ராஜா போயினார். எதுக்கு போனாரு? பொமோகிரானட் வாங்கறதுக்காக போனாரு. அனார் லேனே கயே தே. He went to the market place to get pomegranates. तुम बाजार क्या क्या लेने जाती हो? So if you are going to the market, क्या क्या, what and all you will get? ஓகே. ஏதாவது பொருட்கள் வாங்கிறதுக்காக அம்மா கடைக்கு அனுப்புகிறாங்க, மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறாங்கன்னா எதெல்லாம் வாங்கிறதுக்காக போயிருக்கீங்க? ஸோ மே பாஜார் காப்பி மீன்ஸ் நோட் புக் வாங்கிறதுக்கு, கிதாப் அப்படின்னா புக்கு வாங்கிறதுக்கு, கிலௌனே அப்படின்னா டாய்ஸ் வாங்கிறதுக்கு. ஓகே. காமிக்ஸ் கி கிதாபே, காமிக்ஸ் புக்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? இத்தியாதி, இது எல்லாத்தையும்
खरीदने அப்படினா வாங்குறதுக்காக खरीदने के लिए जाती हूँ. I will go to the market to get all these things. Okay, like that you can write. So next question is बाजार कैसे जाती हो? So बाजार means market இல்லையா? So marketக்கு நீங்க எப்படி போவீங்க? कैसे means how, जाती means to go. How will you go to the market? So you can write मैं बाजार. So நான் வந்து மார்க்கெட்டுக்கு अपनी मम्मी என்னோட அம்மா கூடயோ या means और पापा के साथ அப்பா கூடவோ मोटरसाइकिल போலாம் अथवा means और कार से जाती हूँ. I go to the market with my mother or my father in the motorbike or car. कभी कभी means sometimes. हम लोग means we people ऑटो रिक्शा करके भी बाजार जाते हैं. ऑटो रिक्शा पिடிச்சு கூட நாங்க மார்க்கெட்டுக்கு போவோம். उस बाजार का क्या नाम है? So you can write the name. Naam means name of the bazaar where you have gone. Okay, so उस बाजार का नाम सरोजिनी नगर मार्केट दिल्ली है. So the name of the market, you can write any name of the market where you have gone. Okay, अपने घर के पास के कुछ और बाजारों के नाम पता करो. So अपने घर அப்படினா உங்க வீட்டுக்கு पास அப்படினா பக்கத்துல இருக்கக்கூடிய कुछ और बाजारों வேற ஏதாவது மார்க்கெட்ஸோட नाम அப்படினா நேம் தெரிஞ்சதுனா நீங்க எழுதலாம். So you can write like this: Khan market, okay, INA market, मालवीय नगर मार्केट, लाजपत नगर मार्केट आदि. Like this you can write the answer. Next question, बाजार अलग अलग तरह के होते हैं. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது அலக் அப்படின்னா ஒவ்வொரு மார்க்கெட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா? ஈச் மார்க்கெட் வில் பி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்சி, மண்டி, ஹாட், மண்டி பாசார்னு சொல்லுவோம், ஹாட் பாசார்னு சொல்லுவோம், சோம பாசார், ஆர் யூ கேன் டெல் மால்ஸ் இருக்கும் இல்லையா? எல்லா ஷாப்ஸும் அங்கே இருக்கும். ஆர் பெயிண்ட் or Kinari Bazaar. So all these are few different markets available. Now what you have to do, this is a classroom activity. Kaksha means in your classroom you have to talk. Baat karo means you have to talk. Ki in sab bazaron mein, இந்த மாதிரி வெவ்வேறு மார்க்கெட்ஸ்ல என்னென்ன இருக்கும், what is the difference in them, क्या अंतर है, अंतर means difference. तुम्हारे घर के पास உங்க வீட்டுக்கு பக்கத்துல किस तरह के बाजार है, என்ன விதமான மார்க்கெட் இருக்கு, நீங்க எங்க போயிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி கிளாஸ் ரூம்ல ஒரு டிஸ்கஷன் போடணும் நீங்க. சோ அதனால இங்க நான் என்ன எழுதிருக்கேன்னா, you have to do it by yourself. வித்யார்த்தி ஸ்வயம் கரே means you should do it by yourself, this activity. Okay, next, fair badal. Under this topic let us read. जितने हो कंबल में काने. So we saw this line from the poem இல்லையா? How many threads of wools are there in the कंबल blanket. इस वाक्य को, இந்த வாக்கியத்தை इस तरह भी लिख सकते हैं. You can also write the sentence, rewrite it like this. कंबल में जितने काने हो. कंबल means blanket, जितने खाने, how many strands or threads of wool are there in the blanket. இப்போ மாத்தி போட்டு கூட நம்ம எழுதலாம். इसी तरह அந்த மாதிரி नीचे लिखे वाक्यों को, கீழே எழுதியிருக்கக்கூடிய வாக்கியம் அப்படின்னா sentences बदल कर लिखो. You have to change and write. See this first, कितने हैं कंबल में काने. How many strands of wools are there in the blanket. இதை நம்ம எப்படி மாத்தலாம்? கம்பல் மே கித்தனை கானே ஹை. இந்த கம்பளியில எவ்வளவு strands of wool இருக்கு.
Okay, so you can write, there are various forms to write the sentence, but the meaning should not change. அதோட meaning வந்து மாறாத படிக்கு நம்ம அதை எழுதணும். ஓகே, இப்போ அதே மாதிரி एक झुंड में भेड़ें कितनी, कितनी, how much, okay, how many sheep are there in one flock of sheep. இப்போ அதை நம்ம எப்படி மாற்றலாம், एक झुंड में कितनी भेड़ें, ஒரு ஆட்டுக்கூட்டத்தில் எவ்வளவு ஆடுகள் இருக்கு. ஓகே, टेसु राजा कहे पुकार. So टेसु राजा was asking about all these things. Then he found out the answer. लाओ मुझको. Then he said, give me मुझको दे 2 4. Give me 2 4 pomegranates. Now how can you change this? टेसु राजा पुकार कर कह रहे हैं. टेसु राजा was asking, पुकार அப்படின்னா வாயை திறந்து புகார் சத்தமா கேக்குறாங்க. என்னன்னா लाओ मुझे, give me, मुझे भी 4 दे दो. Okay, please give me 4 pomegranates. Next sentence, फूलों से बनाओ होली के रंग. फूलों से बनाओ. फूल அப்படின்னா பூக்கள், பூக்கள் இருந்து நம்ம you can make the colors of होली, होली के रंग. So how can you change this? होली के रंग फूलों से बनाओ. So रंग அப்படின்னா கலர், होली के रंग, ஹோலியோட கலரை நம்ம பூக்கள்ல என்னென்ன கலர்ஸ் இருக்கோ அதை வச்சு நம்ம மேக் பண்ணலாம். லைக் திஸ் யூ கேன் ரைட் இட். ஓகே, நெக்ஸ்ட் கிஸ்கே நாம். இந்த டாபிக் அடியில் टेसु राजा बीच बाजार खड़े हुए ले रहे अनार. This is the first 2 lines of the lesson. Okay, now anar means pomegranate, aam means mango, amarud means goa, அதாவது கொய்யாப்பழம், பப்பீதா அப்படின்னா பப்பாளி பழம், பப்பாயா சொல்கிறோம் இல்லையா அது. ये सब फलों के नाम है. फलों means fruits. All these are names of fruits. बताओ ये सब किसके नाम है. Now you have to tell what are the names for the given items. Let us see. கொல்கத்தா, தில்லி, போபால், இதெல்லாம் என்னது, இதெல்லாம் வந்து சிட்டிஸோட பேர் இல்லையா, கேபிட்டல்ஸோட பேர். ஸோ யூ கேன் ரைட் ஷஹரோங் கே. ஷஹர் அப்படின்னா சிட்டிஸோட பெயர். ஓகே, அதே மாதிரி பேட் அப்படின்னா செம்மறி ஆடு, ஷீப்புன்னு சொல்கிறோம். பக்கரி அப்படின்னா கோட், ஹாத்தி அப்படின்னா யானை. ஸோ இதெல்லாம் என்னது, இதெல்லாம் அனிமல்ஸ் இல்லையா, அனிமல்ஸோட பேர் தானே. ஸோ யூ கேன் ரைட் ஜான்வரோங் கே. ஜான்வர் மீன்ஸ் அனிமல்ஸ், நேம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். நெக்ஸ்ட் கமீஸ். கமீஸ் அப்படின்னா ஷர்ட். ஓகே, குர்தா, குர்தா மேலே வேர் பண்ணுவோம் இல்லையா, ட்ரெஸ்ஸு. சாடி, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரெஸ். ஸோ ஆல் தீஸ் ஆர் நேம்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ். கப்படோங் கே. கப்படோம் மீன்ஸ் ட்ரெஸ்ஸஸ். ஆல் தீஸ் ஆர் ட்ரெஸ்ஸஸ். அடுத்தது மோர் அப்படின்னா பீகாக், கபூத்தர் அப்படின்னா பீஜியன். ஓகே, புறா சொல்கிறோம் இல்லையா அது. உல்லு, உல்லு அப்படின்னா அவுல், ஆந்த சொல்கிறோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து பேர்ட்ஸ், கரெக்டா. ஸோ பக்ஷியோங்கே, பக்ஷியோங்கே நாம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் நேம்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். அடுத்தது ஆலு. ஆலு மீன்ஸ் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு. பைங்கன், பைங்கன் மீன்ஸ் பிரிஞ்சால், கத்திரிக்காய். பிண்டி, பிண்டி மீன்ஸ் லேடிஸ் ஃபிங்கர், வெண்டைக்காய். ஸோ இதெல்லாம் என்னது, காய்களோட பெயர். சப்ஜியோங் கே நாம். இந்த ஜாக்கு கீழே டாட் இருக்கு இல்லையா, அதனால நம்ம அதை ஜா மாத்திரான்னு படிக்கணும். சப்ஜியோ, சப்ஜியோ மீன்ஸ் வெஜிடபிள்ஸ், நேம்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ். ஓகே, बाजार. बाजार मीन्स मार्केट. बाजा. ஓகே, பாஜா. இப்போ பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்லைட்லேயே, இந்த ஜாக்கு கீழே டாட் இருக்கிறதுனால நம்ம
பாஜார்னு படிக்கக்கூடாது, பாசார்னு படிக்கணும். ஆனால் இந்த ஜாக்கு கீழே டாட் இல்லை இல்லையா, அதனால் நம்ம இந்த வார்த்தையை ஜான்னு தான் படிக்கணும், பாஜான்னு தான் படிக்கணும். ஓகே, ஸோ इन शब्दों के बोलकर देखो. Now you are going to read such words here. ஓகே, போல்கர்னா வாயில் சொல்லி பார்க்க போகிறீங்க, ரீட் பண்ண போகிறீங்க. இது வந்து ஜான்னு படிக்கணும், இதை வந்து ஜான்னு படிக்கணும். जा और जा बोलने में अलग अलग लगते हैं ना. So when you read it, it appears to be different, these two letters. नीचे ऐसे कुछ और शब्द दिए गए हैं. नीचेना கீழே இதே மாதிரி நிறைய வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. उन्हें बोलो. So you open your mouth and pronounce all those words. और खोजो की अक्षर के नीचे बिंदु होने और न होने से आवाज में क्या फर्क पड़ता है. खोजो means you have to find out. இந்த அக்ஷரத்துக்கு கீழே, அதாவது இந்த ஜாக்கு கீழே புள்ளி வைக்கிறதுனால இல்லை புள்ளி வைக்காதனால, வெறும் ஜாவா படிக்கிறதுனால ஆவாஸ் என்ன சத்தத்தில் என்ன டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, दो दो शब्द खुद जोड़ो. You can continue writing 2 to 3 words like that. இப்போ இந்த ஜாக்கு கீழே புள்ளி இல்லை, நுக்தான்னு சொல்லுவாங்க அதை. அப்போ டாட் இல்லை, அப்போ இதை ஜாடான்னு படிக்கணும். how to read this? You have to read this as ஜாடா. ஓகே, ஜாடா, ஜாடு, போச்சா சொல்லுவோம் நம்ம, ஜாடா. ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா காஜர்னு படிக்கணும். இதை காஜர் அப்படின்னா கேரட், காஜர்னு படிக்கக்கூடாது, காஜர்னு படிக்கணும். ஓகே, இப்போ இந்த சைடில் இருக்க ஃபர்ஸ்ட் டூ பாருங்க, இது கீழே டாட் இருக்கு, அதனால இது ஜமீன் படிக்கணும். ஜமீன் அப்படின்னா ஃப்ளோர், தரைன்னு அர்த்தம். தரை இருக்குல்ல, நம்ம கால் வச்சு நடக்கிறோம்ல, பூமி, ஜமீன். இதை வந்து ஜித்துன்னு படிக்கணும், ஜி இத். ஜித் அப்படின்னா ஒரு நம்பிக்கை வைக்கிறது, ஜித்து கரோ. ஓகே, பிலீவ் பண்ணுறது. இப்போ அதே மாதிரி இங்கே வந்து ஜரான்னு கொடுத்துருக்காங்க. பட் ஜராவை நம்ம இப்படி எழுதக்கூடாது, கீழே டாட் வச்சு தான் நம்ம எழுதணும். அப்போ ஜராவை வந்து ஜரான்னு படிக்கணும், டாட் கீழே வைக்கணும். ஜரா அப்படின்னா கொஞ்சம் போலன்னு அர்த்தம். ஜரா சே சாய் தோ, கொஞ்சமாக எனக்கு டீ கொடு, அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அதுதான். பட் இந்த வேர்டு வந்து ராஜா, ராஜா வந்து அப்படியே தான் நம்ம எழுதணும். ஓகே, ராஜா மீன்ஸ் கிங். See, this word is ரஸா. ரஸாயி சொல்கிறோம்ல, நம்ம போத்திக்கிறோம் இல்லையா, ஜூல் மாதிரி திக்காக இருக்கக்கூடியது ரஸான்னு நம்ம சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் we will read about tesu. Tesura, tesura, gantar बजाइयो. नौ नगरी 10 गांव बसियो. बस गए तीतर, बस गए मोर. बूढ़ी डुकरिया, लव गए चोर. So this Tesu is the name of a festival celebrated, okay, in India. Mostly this festival will be celebrated from around 3 to 5 days. ஓகே, அந்த ஃபெஸ்டிவல் பேர் தான் டேசு. ஸோ அப்போ வந்து அவங்க நிறைய பாட்டெல்லாம் பாடி அந்தந்த லோக்கல் பீப்புள் வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அப்போ பாடுற பாட்டு தான் இங்கே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஓகே, இட் இஸ் ஜஸ்ட் அ லோக்கல் சாங். चोरन के घर केती भई, काय डुकरिया मोटी भई. मोटी हाई के पीहर गई, पीहर में मिले भाई भौजाई. सबने मिलके दई बदाई. ஸோ அவங்க பாடுற பாட்டு தான் இது. So we will see what is this Tesu festival. Okay, Tesu एक प्रसिद्ध उत्सव और खेल है. So Tesu is a very famous उत्सव means festival and it is also played as a game. यह so in the Tesu festival வந்து दशहरे के दिनों में
தசரா பண்ணுவாங்க இல்லையா, தசரா வந்து 10 days செலிப்ரேட் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து மனாயா ஜாத்தா ஹை, இந்த டேசுவை செலிப்ரேட் பண்ணுவாங்க. இஸ் त्योहार में, ஸோ இந்த ஃபெஸ்டிவலில் வந்து லடுக்கோங் கி டோலி, டோலி அப்படின்னா குரூப், லடுக்கோம் அப்படின்னா பாய்ஸ், குரூப்ஸ் ஆஃப் பாய்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டேசு லேக்கர், அந்த டேசு அப்படிங்கிற அந்த டால் மாதிரி பொம்மை எடுத்துட்டு घर घर जाती है, they will go to each and every house और गाती है and they will start singing the songs. okay, टेसु आए घर के द्वार கோலோ ராணி சந்தன் குவார் டாட் டாட் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டு வந்து கண்டினியூ ஆகும். ஓகே, ஸோ இப்போ டேசு அப்படிங்கிறது என்னன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ்பிளனேஷன் பார்ட் போகலாம். ஸோ யூ வில் ஹாவ் 3 ஸ்டிக்ஸ் லைக் திஸ். ஓகே, அதுக்கப்புறமா இங்கே மேலே வந்து தே வில் புட் லைக் அ பாடி பார்ட், தென் அகெயின் தே வில் புட் 1 stick and they will have 1 head part. இதுதான் அந்த டேசு பொம்மை. ஓகே, இந்த ட்ரையாங்கிளில் அந்த குச்சியில் வந்து அது நிற்கும். இது பேம்பூ ஸ்டிக்ஸ்லலாம் வச்சு பண்ணுவாங்க. இப்போ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். பான்ஸ், பான்ஸ் அப்படின்னா பேம்பூ. பான்ஸ் கி 3 கப்பச்சியம், கப்பச்சியம் அப்படின்னா ஈக்குவல் பீசஸ் ஆஃப் ஸ்மால் ஸ்டிக்ஸ், 3 குச்சிகளை வச்சு கே பீச் மே பாந்துக்கர், அதுக்கு நடுவில் அதை கட்டி டமரு ஜெய்சே ஆக்கார், டமரு மாதிரி, டமரு அப்படின்னா அந்த உடுக்க இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆக்கார்னா ஷேப் கொடுத்து டேசு பனாயா ஜாத்தா ஹை, டேசுவை மேக் பண்ணுவாங்க. இஸ் ஆக்ருதி கே, ஆக்ருத்தினா இந்த ஷேப்புக்கு ஏக் சோர் கி, ஏக் சோர் அப்படின்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய கப்பச்சியம், கப்பச்சியோனா அந்த ஸ்டிக்ஸு மேலே டேசு கா சிர், டேசுவோட தலையை வைப்பாங்க. தத்தா ஆஸ் வெல் அஸ் ஹாத் மிட்டி சே பனாயே ஜாத்தே ஹை, ஹாத் அப்படின்னா கைகளும் அதுக்கு மேக் பண்ணுவாங்க, அது வந்து கிளேல அதை மேக் பண்ணுவாங்க. ஜப்கி whereas on the other side, दूसरी चोरना on the other side 3 பயிர் बनाए जाते हैं. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து பார்த்தோம் இல்லையா, 3 ஸ்டிக்ஸ், அந்த மாதிரி 3 கால்களை வச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, மிட்டி சூக் ஜானே பர், அந்த கிளேல செய்கிறாங்க இல்லையா, அது காஞ்சதுக்கு அப்புறமா கலரில், ரங் அப்படின்னா கலரில் அதுக்கு பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்க. கண், காது, மூக்கெல்லாம் வைப்பாங்க. கான்னா காது, நாக்குனா மூக்கு, ஆங்க்னா ஐஸு, முக் அப்படின்னா வாய், ஆஸ் வெல் அஸ் தத்தானா ஆஸ் வெல் அஸ் ஹாத் பைரோம், ஹாத்னா கைகளுக்கும், பைரோன்னா கால்களுக்கும், உங்கலியா பனாயி ஜாத்தி ஹை, விரல்கள் மாதிரி செட்டப் எல்லாம் கொடுப்பாங்க. ஹாத்தோம் பர் யா கப்பச்சியோं के जोड़ पर, ஸோ அந்த டேசூவில் இருக்க கைகளில் இல்லை அந்த குச்சி ஜாயின் பண்ணுறோம்ல அந்த இடத்துல தியா ஜலாயா ஜாத்தா ஹை, தியா அப்படின்னா விளக்கு கூட அதில் ஏற்றி வைப்பாங்க. டேசு பாசார் மே பனா ஹுவா பி மில்தா ஹை, இது மார்க்கெட்டில் வந்து ரெடிமேடாக செஞ்சு வைப்பாங்க டியூரிங் த தசரா டைம். ஓகே, लोगों का टेसू के प्रति व्यवहार अलग अलग होता है. ஸோ பீப்புள் வந்து இந்த டேசுவை வந்து செலிப்ரேட் பண்ணுறது, அதை எடுத்துக்கிற விதம் வந்து டிஃப்ரெண்ட், ஒவ்வொரு பீப்புளுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். குச் லோக், ஃபியூ பீப்புள் வந்து अच्छी तरह स्वागत करते हैं, they will invite, இப்போ இந்த குரூப் ஆஃப் பாய்ஸ் ஒவ்வொரு வீட்டுக்காக போகிறாங்க இல்லையா, அவங்க போய் பாட்டெல்லாம் பாடுவாங்க. அப்போ அவங்களை இன்வைட் பண்ணிவிட்டு போகும்போது கொஞ்சம் தானியங்களோ இல்லை காசோ இல்லை எண்ணெயோ ஏதோ ஒரு முடிஞ்சதை கொடுத்துட்டு வழி அனுப்புவாங்க. அந்த மாதிரி சில பீப்புள் பண்ணுவாங்க. तो कुछ लोग, but few people என்ன பண்ணுவாங்கன்னா दरवाजा ही नहीं खोलते, they will never open the doors and welcome, okay, welcome them. पर टेसो की फौज यानी लड़कों की टोली, பட் இந்த ஃபவுஸ் அப்படின்னா திஸ் ஆர்மி ஆஃப் பாய்ஸ், த குரூப் ஆஃப் பாய்ஸ், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டட்டி ரஹதி ஹை, தே வில் பி கீப் ஆன் சிங்கிங் அவுட் சைட் த டோர் விச் இஸ் நாட் பீயிங் ஓப்பன்ட். அதுக்கப்புறம் टोली के सदस्य बारी बारी से गीत गाते हैं. ஸோ அவங்க அந்த குரூப் வந்து the members of the group they keep on singing songs
फिर भी अगर कोई दरवाजा न खोले तो பட் ஸ்டில் யாருமே அந்த வீட்டு கதவை திறக்கல அப்படின்னா अगले दिन आने का वादा करके they will say they will come the next day, then they will go from that place. आगे बढ़ जाते हैं. टेसो की फौज, फौज அப்படின்னா group or army of people தான். टेसो की फौज अधिक कुछ नहीं मांगती. ஸோ அவங்க வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஜஸ்ட் பஸ் थोड़ा सा अनाज, this little amount of grains if you give, that is enough for them. Or you can give पैसे, पैसाना காசு கொடுக்கலாம். Or दीपक के, दीपक அப்படின்னா விளக்கை எரிக்கிறதுக்கு जलने के लिए तेल, तेल அப்படின்னா ஆயில் கொடுத்தா கூட போதும். यह त्योहार, இந்த ஃபெஸ்டிவல் வந்து 5 दिन तक चलता है. दशहरा 10 days இருக்கு இல்லையா, அதில் 5 days வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல்ஸ் ஈவினிங்கில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இது என்னென்னா ஜஸ்ட் உங்கள் டீச்சர் शिक्षक வந்து டீச்சர் வந்து टेसो के बारे में, टेसो फेस्टिवल पत्ती बच्चों के साथ बातचीत करें. they will she will talk about it in the classroom. बच्चों से घरों में गाए जाने वाले लोकगीत, அதாவது வீட்டில் வந்து பாடக்கூடிய பாட்டெல்லாம் வந்து கிளாஸ் ரூம் ஆக்டிவிட்டியாக நீங்கள் எடுத்து பாடலாம். ஓகே, ஃபைன். So with this we have come to the end of this session. Hope you understood this lesson and its exercises part. Now please subscribe to my South to North YouTube channel. If you have any queries, please mail me at vijiswebacademy@gmail.com or you can WhatsApp to this number. See you soon at the next lesson. Thank you.